இன்று சைமன் சினெக் எழுதிய ஸ்டார்ட் வித் வை என்ற சக்தி வாய்ந்த மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் புத்தகச் சுருக்கத்தை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். சில தலைவர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஏன் நம்ப முடியாத அளவிற்கு வெற்றிகரமாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் இருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஏன் சில நிறுவனங்களுக்கு விசுவாசமான வாடிக்கையாளர்கள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள், மற்றவை போராடுகின்றன? இந்த சுருக்கத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், சாம் வால்டன் போன்ற தொலைநோக்குடையவர்களின் வெற்றிக்கு பின்னாலுள்ள ரகசியத்தை நாம் வெளிப்படுத்துவோம். ஏன் என்பதிலிருந்து தொடங்குவது ஸ்டார்டிங் வித் வை என்ற கருத்தையும் அது எப்படி அசாதாரண சாதனைகளை இயக்க முடியும் என்பதை ஆராய்வோம். இந்த கொள்கைகளை உங்கள் வாழ்க்கையிலும் வேலையிலும் எப்படி பயன்படுத்தி ஊக்கமளிக்கவும் வழிநடத்தவும் முடியும் என்பதை கண்டறிய இறுதி வரை எங்களுடன் இருங்கள். வாருங்கள், ஏன் என் சக்தியை தெரிந்து கொள்வோம். ஏன் என்பதிலிருந்து தொடங்குவது ஸ்டார்ட் வித் வை என்றால் நாம் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். உங்கள் நிறுவனத்தை ஏன் ஆரம்பித்தீர்கள்? ஏன் ஒரு தலைவராக ஆக விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறதா? இருந்தால் அது என்ன? இந்த கேள்விகள் சாதாரணமல்ல, அவை மிக முக்கியமானவை. பல மில்லியன்கள் டாலர் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் நிறுவப்பட்டதால்தான் வெற்றி பெறுகின்றன என்று நீங்கள் அறியும்போது அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள். அவை ஏன் என்பதிலிருந்து தொடங்கின. இந்த புத்தகத்தின் துணை தலைப்பு சிறந்த தலைவர்கள் எப்படி அனைவரையும் செயல்பட ஊக்குவிக்கிறார்கள் என்பதாகும். சிறந்த தலைவர்கள் என்றால் அரசியலில் உள்ளவர்களை மட்டுமின்றி பல்வேறு தொழில்துறைகளில் உள்ள பெரிய நிறுவனங்களில் முக்கியமான பதவிகளை வகிப்பவர்களையும் குறிக்கிறோம். எடுத்துக்காட்டாக, ஆப்பிள் ஒரு முன்னணி கணினி பிராண்டு தான், ஆனால் அது பின்னர் மொபைல் மற்றும் சிறிய எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஏன் கால்பதித்தது? இதை நாம் பின்னர் ஆராய்வோம். சிறந்த தலைவர்களின் முதன்மை வேலை மக்களை செயல்பட தூண்டுவதாகும். ஒரு நல்ல தலைவர் வாக்குகளை பெறுவது மட்டுமல்லாமல் மக்களை தூண்டவும் செய்கிறார். அதேபோல் முன்னணி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களையும் ஊக்குவிக்கின்றன. சிறந்த தலைவர்களுக்கு விசுவாசமான பின்தொடர்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பாதையில் செல்ல நேர்ந்தாலும் தலைவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். பின்தொடர்பவர்கள் தங்கள் தலைவர்கள் பேசுவதை கேட்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் அவர்களை தூண்டுகிறார்கள். வெற்றியடைந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதன் விசுவாசமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். போட்டியாளர்கள் சிறந்த மற்றும் புதிய தயாரிப்புகளை கொண்டு வந்தாலும் வாடிக்கையாளர்கள் அவ்வளவு எளிதில் மாறுவதில்லை. அவர்கள் தங்கள் பிடித்தமான நிறுவனம் மற்றும் பிராண்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். தூண்டுதலுக்கு பதிலாக கையாளுதல், மேனிபுலேஷன் வெர்சஸ் இன்ஸ்பிரேஷன். இது எப்படி நடந்தது? அந்த நிறுவனம் எப்படி அத்தகைய விசுவாசமான வாடிக்கையாளர்களை உருவாக்கியது? இதற்கு காரணம் அந்த நிறுவனம் ஒரு நோக்கத்துடன் தங்கள் ஏனுடன் தொடங்கியது. மோட்டோரோலா 2004இல் அதன் ஃபிளிப்-டாப் போனான ரேசரை அறிமுகப்படுத்தியது. பல ஹாலிவுட் பிரபலங்கள் மற்றும் பிரதம மந்திரிகள் கூட இந்த புதிய போனை வாங்கினர். மோட்டோரோலாவிற்கு இது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. ரேசரின் மொத்த விற்பனை 50 மில்லியன் யூனிட்கள். இருப்பினும் 4 வருடங்களுக்குள் போட்டியாளர்கள் ரேசரை போலவே ஆனால் சிறந்த அம்சங்களை கொண்ட பல புதிய போன்களை வெளியிட்டனர். சதையால் மோட்டோரோலாவின் பிரபலம் மங்கியது. இது ஏன் நடந்தது என்றால், நிறுவனம் தூண்டுதலுக்கு பதிலாக கையாளுதலை நம்பியிருந்தது. இது அதன் வாடிக்கையாளர்களை இழக்க வழிவகுத்தது. அங்கே விசுவாசம் இல்லை. மோட்டோரோலா ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தியது, மக்களுக்கு பிடித்திருந்தது, சதையால் அவர்கள் வாங்கினார்கள். ஆனால் வேறு ஒருவர் சிறந்த தயாரிப்பை உருவாக்கிய போது வாடிக்கையாளர்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டனர். மோட்டோரோலா விசுவாசமான வாடிக்கையாளர்களை உருவாக்கியிருந்திருந்தால் அவர்கள் மோட்டோரோலா தயாரிப்புகளை மட்டுமே தொடர்ந்து வாங்கியிருப்பார்கள். மோட்டோரோலா ரேசருடன் செய்தது வெறும் புதுமை, ஒரு வகையான கையாளுதல். ஆனால் விசுவாசத்தை பெற ஒருவர் பெரியதாக சிந்திக்க வேண்டும். மக்களை தூண்டுவது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் மக்களை கையாளுவதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே உங்களை பின்பற்றுவார்கள். நீங்கள் அவர்களை உங்களுக்கு வேண்டியதை செய்ய வைக்கலாம், ஆனால் நீங்கள் அவர்களின் விசுவாசத்தை சம்பாதிக்க மாட்டீர்கள். எந்த ஒரு சிறந்த தலைவரும் அதை செய்ய மாட்டார். ஒருவரை கையாளும் முறைகளில் பயம், சக அழுத்தங்கள், விருப்பம், விலை, விளம்பரங்கள் மற்றும் புதுமை ஆகியவை அடங்கும். ஒரு அரசியல்வாதி வாக்குகளை பெற பயத்தை பயன்படுத்தலாம். அவர்கள் சக அழுத்தங்கள், பணம் அல்லது பொய்யான வாக்கு உறுதிகள் மூலம் பொதுமக்களின் வாக்குகளை பெறலாம். இதேபோல் நிறுவனங்கள் விற்பனையை அதிகரிக்க தங்கள் விலைகளை குறைக்கலாம், விளம்பரங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கலாம் அல்லது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம். இருப்பினும் இது நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டு அல்ல. கையாளுதல் எந்த ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பையும் பலவீனப்படுத்துகிறது. மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள், ஆனால் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. கையாளுதலுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது.
மேலும் அது இன்னும் அவ்வளவு திறம்பட இருக்காது. ரேசர் போன் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, இன்னோவேஷன் அல்ல. அதனால் மோட்டோரோலாவால் மக்களை தூண்ட முடியவில்லை. ஃபாக்ஸ் மெஷின், மைக்ரோவேவ் அடுப்பு, லைட் பல்ப் மற்றும் ஐடியூன்ஸ் போன்ற தயாரிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகளாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை முழு தொழில்களையே மாற்றின அல்லது சமூகத்தில் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை முறை மாற்றங்களை கொண்டு வந்தன. வித்தியாசமாகச் சிந்தியுங்கள். வித்தியாசமாகச் சிந்தியுங்கள். திங்க் டிஃப்ரெண்ட் என்பது 1984இல் ஆப்பிள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதன் பொன்மொழியாக உள்ளது. ஆப்பிள் தொடர்ந்து அதன் அனைத்து தயாரிப்புகளிலும் மற்றும் விளம்பரங்களிலும் இதை நிரூபித்துள்ளது. நிறுவனம் சொல்லும் மற்றும் செய்யும் எல்லாவற்றிற்கும் பின்னால் உள்ள காரணம் வித்தியாசமாகச் சிந்திப்பது ஆகும். மேலும் இந்த வலுவான நோக்கம் நிறுவனத்தை இயக்குகிறது. உதாரணமாக, ஐடியூன்ஸ் 2000களின் முற்பகுதியில் இசையுலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. மக்கள் இசைக்காக சீடிகளை எரிப்பார்கள். திருட்டு, பைரசி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது. அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மாற்றாக ஐடியூன்ஸை அறிமுகப்படுத்தினார். ஐடியூன்ஸ் மற்றும் ஐபாட் இசை உலகம் மூழ்குவதிலிருந்து காப்பாற்றியது. உங்களுக்கு தெரியுமா, ஆப்பிள் MP3 பிளேயரை கண்டுபிடிக்கவில்லை. இது உண்மையில் சிங்கப்பூரைச் சேர்ந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தின் புத்திசாலித்தனமான யோசனை. ஆனால் ஆப்பிள் எப்படி எல்லா புகழையும் பெற்றது? கிரியேட்டிவ் நிறுவனம் அதன் தயாரிப்பை 5GB MP3 பிளேயர் என்று வெளியிட்டது. இருப்பினும் ஆப்பிள் ஐபாட்டை ஒரு கட்டாய செய்தியுடன் சந்தைப்படுத்தியது. உங்கள் சட்டைப்பைக்குள் 1000 பாடல்கள். கிரியேட்டிவ் நிறுவனம் அதன் தயாரிப்பு என்ன என்று சந்தையிடம் கூறியது. ஆனால் ஆப்பிள் மக்கள் ஏன் ஐபாட்டை வாங்க வேண்டும் என்று கூறியது. ஏனென்றால் மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை வாங்குவதில்லை, நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்பதையே வாங்குவார்கள். ஆப்பிளின் ஐபோன் ஒரு உண்மையான புதிய கண்டுபிடிப்பு, இன்னோவேஷன். இது மோட்டோரோலாவின் ரேசர் போன்ற மற்றொரு புதிய தயாரிப்பு அல்ல. ஐபோன் ஸ்மார்ட் போன் போக்கை தொடங்கிறது. அதன் வெற்றியைக் கண்டு நோக்கியா, எரிக்சன் மற்றும் மோட்டோரோலா ஆகியவையும் தொடுதிரை போன்களை அறிமுகப்படுத்தின. ஐபோனின் கிராஃபிக் இடைமுகம் மற்றும் எளிய வடிவமைப்பு மொபைல் போன் தொழில்துறையை மாற்றியது. 2003இல் டெல் அதன் சொந்த MP3 பிளேயரை வெளியிட்டது. ஆனால் அது எதிர்பார்த்தபடி வெற்றி பெறவில்லை. இதற்கு காரணம் டெல் ஒரு கணினி நிறுவனம் என்று மக்களுக்கு தெரியும். அவர்களிடமிருந்து மொபைல் அல்லது MP3 பிளேயரை வாங்குவது அவர்களுக்கு அர்த்தமுள்ளதாக தெரியவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு டெல் இந்த புதிய தயாரிப்புகளை சந்தையிலிருந்து நீக்கியது. அப்படியானால் ஆப்பிள் எப்படி ஒரு கணினி தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து மொபைல் மற்றும் கேஜெட் தயாரிக்கும் நிறுவனமாக மாறியது? ஏனென்றால் ஆப்பிளின் ஒரே நோக்கம் வித்தியாசமாக சிந்திப்பதுதான். மேலும் இந்த மனப்பான்மை அதன் அனைத்து செயல்முறைகளையும் மற்றும் தயாரிப்புகளையும் இயக்கியது. ஆப்பிள் ஏன் என்பதிலிருந்து தொடங்கியது. நிறுவனம் முதலில் வித்தியாசமாக சிந்திப்பதற்கான ஒரு வலுவான நோக்கத்தை நிலைநிறுத்தியது. இன்று நாம் ஆப்பிளை அதன் ஏன்காகத்தான் அறியோம், அதன் என்னக்காக அல்ல. நிறுவனம் நிறுவப்பட்டபோது அதற்கு சட்டப்பூர்வமாக ஆப்பிள் கம்ப்யூட்டர் இன்கார்பரேட்டட் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் 2007இல் அது தனது பெயரை ஆப்பிள் இன்கார்பரேட்டட் என்று மாற்றியது. ஏனென்றால் நிறுவனம் இப்போது வெறும் கணினிகளை விட அதிகமாக தயாரித்தது. ஆப்பிள் கணினி துறையில் தனது தலைமையை நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல் சிறிய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் போன் தொழில்களிலும் தன்னை நிலைநிறுத்தியது. அவர்கள் எப்போதும் தங்கள் நோக்கத்தை மனதில் வைத்திருந்தனர். சதாயா அவர்கள் என்ன தயாரித்தார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. புதிய கண்டுபிடிப்பு மற்றும் பிற தொழில்களுக்கு மாற்றங்களை கொண்டுவரதன் மூலம் ஆப்பிள் HP மற்றும் டெல் செய்ய முடியாததை சாதித்தது. HP மற்றும் டெல் ஆப்பிளை போல செய்ய முயன்றன, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை மற்றும் கணினிகளை தயாரிப்பதில் மட்டும் நின்றுவிட்டன. த கோல்டன் சர்க்கிள். HP மற்றும் டெல் போன்ற நிறுவனங்கள் என்னவிலிருந்து தொடங்குகின்றன? அவை சிறந்த அம்சங்களை கொண்ட தயாரிப்புகளை வெளியிடுகின்றன. ஆனால் ஆப்பிளை போல விசுவாசமான வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு இல்லை. சந்தையில் நல்ல கணினிகள் இல்லை என்று அர்த்தமல்ல. சிறந்த விவரங்களுடன் கூடிய பல சிறந்த கணினிகள் கிடைக்கின்றன. ஆனாலும் மேக் பிரியர்கள் எப்போதும் முதலில் ஆப்பிளையே தேர்ந்தெடுப்பார்கள். உங்கள் தயாரிப்பு என்ன என்று நீங்கள் மக்களிடம் சொல்லும்போது அவர்கள் அதன் அம்சங்களை பாராட்டலாம். ஆனால் உங்கள் நிறுவனத்தின் நோக்கத்தை நீங்கள் விளக்கும்போது அவர்கள் விசுவாசமான வாடிக்கையாளர்களாக மாறுகின்றனர். ஏனென்றால் நோக்கம், நம்பிக்கைகள் மற்றும் உணர்வுகள் மனிதர்களாகிய நம்மீது ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நமது மூளை இந்த வழியில்தான் செயல்படுகிறது.
உங்கள் நிறுவனம் நம்பும் அதே விஷயத்தை வாடிக்கையாளர்கள் நம்பும்போது அவர்கள் உங்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாக மாறுகிறார்கள். மேலும் நிறுவனத்தின் ஊழியர்களும் அந்த நோக்கத்தை உணரும்போது அவர்கள் தங்கள் வேலையில் இன்னும் அதிகமாக ஊக்கமடைகிறார்கள். உங்களிடம் ஒரு வலுவான நோக்கம் இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நீங்கள் மக்களை ஊக்குவிக்கவும் வழிநடத்தவும் முடியும். கீழே உள்ள வரைபடத்தை பாருங்கள். வட்டத்தின் மையத்தில் ஏன் வை உள்ளது. இது நிறுவனத்தின் நோக்கத்தை குறிக்கிறது. அடுத்த நிலை எப்படி ஹவ் ஆகும், அதாவது நிறுவனம் தனது தயாரிப்பை உருவாக்க பயன்படுத்தும் செயல்முறைகள் மற்றும் முடிவுகள். வெளிப்புற நிலையில் என்ன வாட் உள்ளது. இது நிறுவனம் வழங்கும் தயாரிப்பு அல்லது சேவையை குறிக்கிறது. பெரும்பாலான நிறுவனங்கள் வெளிப்புறத்திலிருந்து உள்ளே தொடர்பு கொள்கின்றன. அவர்கள் எப்போதும் தங்கள் தயாரிப்பு எவ்வளவு நல்லது என்று பேசுகிறார்கள். ஆனால் ஒரு நோக்கம் மக்களை வலுவாக பாவிக்கிறது என்பதை அவர்கள் உணருவதில்லை. பெரும்பாலான நிறுவனங்களுக்கு தெளிவான நோக்கம் இல்லை. மறுபுறம் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் உள்ளிருந்து வெளியே தொடர்பு கொள்வதால் வெற்றி பெறுகின்றன. ஆப்பிள் செய்யும் எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கிய நோக்கம் உள்ளது. அது வித்தியாசமாக சிந்திப்பது. வாடிக்கையாளர்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் ஆப்பிளின் ஒவ்வொரு தயாரிப்பிலும் இந்த நோக்கத்தை காண்கிறார்கள். இது அவர்களை வாங்கத் தூண்டுகிறது. வாடிக்கையாளர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் ஆப்பிளைப் போலவே வித்தியாசமாக சிந்திப்பதை நம்புகிறார்கள். நீங்கள் வழிநடத்த விரும்பினால் மக்களுக்கு நீங்கள் என்ன வழங்க முடியும் என்று சிந்திக்காதீர்கள். ஏன் என்பதிலிருந்து தொடங்குங்கள் மற்றும் உங்கள் நோக்கத்தை அவர்களிடம் சொல்லுங்கள். மக்கள் அதே நோக்கத்தை நம்பினால் அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக மாறுவார்கள். அவர்கள் தூண்டப்பட்டு உங்களை பின்பற்றத் தொடங்குவார்கள். தங்க வட்டம் த கோல்டன் சர்க்கிள் என்று அழைக்கப்படும் இந்த முக்கியமான கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஏன் உங்கள் நோக்கம், எப்படி செயல்முறை மற்றும் என்ன உங்கள் தயாரிப்பு. வெறும் காக்கியை விட அதிகம். மோர் தென் ஜஸ்ட் காஃபி. சேர்ந்திருக்கும் உணர்வு மனிதர்களாகிய நம்மிடம் இயல்பாகவே உள்ளது. நாம் எப்போதும் பாதுகாப்பாகவும் இணைந்திருக்கவும் விரும்புகிறோம். நம்மை சுற்றியுள்ளவற்றுடன் இணைந்திருப்பதை உணர்வது ஒரு மனித தேவை. விடுமுறைக்காக நாம் வெளிநாடு செல்லும்போது நம் நாட்டிலிருந்து வந்தவர்களை பார்ப்பது நமக்கு நல்ல உணர்வை தருகிறது. நாம் நம் மக்களிடையே இருப்பது போல் உணர்கிறோம். இதேபோல் யாருடைய நம்பிக்கைகள் நம்முடையவற்றுடன் ஒத்துப்போகின்றனவோ அந்த நிறுவனங்களுடன் சேர்ந்திருக்கும் உணர்வை நாம் உணர்கிறோம். நாம் அவர்களின் தயாரிப்புகளை வாங்குகிறோம், ஏனென்றால் நமது ஏன் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இது அந்த நிறுவனம் நாம் நம்புவதையே நம்புகிறது. தயாரிப்புகள் மற்றும் பிராண்டுகள் நமக்கு சேர்ந்திருக்கும் உணர்வை தருகின்றன. இதன் மூலம் நாம் நிறுவனத்தின் மற்ற வாடிக்கையாளர்களுடனும் இணைந்திருப்பதை உணர்கிறோம். உங்கள் நிறுவனம் அல்லது அமைப்பை ஏன் என்பதிலிருந்து தொடங்குவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றையும் உணர்வுகள் அடிப்படையிலேயே செய்கிறோம். தங்க வட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, ஏனென்றால் இது நமது மூளையின் முக்கிய மட்டங்களுடன் தொடர்புடையது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட ஏன் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இது மக்களை அதிகமாக பாதிக்கிறது. ஸ்டார்பக்ஸ் வழங்குவது அதன் தயாரிப்பு காஃபி, ஆனால் அதன் நோக்கம் ஏனென்றால் காஃபி குடிக்கும்போது மக்கள் ஆறுதலாக உணர வேண்டும். ஸ்டார்பக்ஸ் அதன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல உணர்வையும் ஒரு நல்ல அனுபவத்தையும் வழங்குகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். மக்கள் உட்கார்ந்து சிறந்த காஃபியை அனுபவிக்கக்கூடிய பிற காஃபி கடைகள் உள்ளன, ஆனால் மக்கள் ஸ்டார்பக்ஸை தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் அதனுடன் தொடர்புடைய உணர்வுகள். ஹோவர்ட் ஷுல்ட்ஸ் ஸ்டார்பக்ஸின் நிறுவனர் அல்ல. முதல் ஸ்டார்பக்ஸ் கிளை ஷியாட்டிலில் திறக்கப்பட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அவர் 1982இல் நிறுவனத்தில் சேர்ந்தார். இருப்பினும் இன்று நாம் ஸ்டார்பக்ஸை எதற்காக அறிவோமோ அதற்கு காரணம் ஹோவர்ட் ஷுல்ட்ஸ். ஸ்டார்பக்ஸ் வெறும் காப்பியை விட அதிகம் என்ற அவரது தொலைநோக்கு பார்வைதான் காரணம். நிறுவனத்தின் 3 நிறுவனர்களும் அவர் பார்ப்பதை பார்க்க முடியாததால் ஷுல்ட்ஸ் விரக்தி அடைந்தார். செவ் சீகல், ஜெரி பால்ட்வின் மற்றும் கார்டன் பால்கர் வாடிக்கையாளர்களுக்கு காஃபி கொட்டைகளை விற்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்தாலியின் எஸ்பிரசோ பார்களால் ஷுல்ட்ஸ் தூண்டப்பட்டார். தனது வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் உட்கார்ந்து காஃபியை ரசிக்கக்கூடிய ஒரு ஆறுதலான இடத்தை வழங்க அவர் விரும்பினார். வீடு மற்றும் அலுவலகத்தை தவிர மக்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவிட ஸ்டார்பக்ஸை ஒரு 3வது இடமாக ஷுல்ட்ஸ் விரும்பினார். ஷுல்ட்ஸ் ஸ்டார்பக்ஸில் சேருவதற்கு முன்பு அமெரிக்காவில் மிக குறைவான காஃபி கடைகள் மட்டுமே இருந்தன. அவையும் பெரும்பாலும் சில பல்கலைக்கழகங்களுக்குள் தான் இருந்தன. ஆனால் ஸ்டார்பக்ஸ் வந்த பிறகு காஃபி அருந்துவது அமெரிக்காவில் ஒரு பண்பாடாகவே கல்ச்சராக மாறியது. மக்கள் ஓய்வெடுக்க, புத்தகங்களை படிக்க, தங்கள் லேப்டாப்பில் வேலை செய்ய அல்லது நண்பர்களுடன் அரட்டையடிக்கக்கூடிய ஒரு புதிய சூழலை அது உருவாக்கியது.
இது அனைத்தும் ஹோவர்ட் ஷூல்ஸின் வலுவான தொலைநோக்கு பார்வையால் சாத்தியமானது. ஸ்டார்பக்ஸை நடத்துவதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த 10 ஆண்டுகளில் ஸ்டார்பக்ஸ் கடைகளின் எண்ணிக்கை 1000இலிருந்து 13,000க்கும் அதிகமான கிளைகளாக அதிகரித்தது. ஹோவர்ட் ஷூல்ஸ் ஒரு சிறந்த தலைவர், ஏனென்றால் அவர் ஏன் என்பதிலிருந்து தொடங்கினார். அவர் ஒரு நோக்கத்துடன் ஸ்டார்பக்ஸில் சேர்ந்தார். அவர் மக்கள் ஆறுதலாக உணர வேண்டும் என்று விரும்பினார். மேலும் மக்கள் இந்த உணர்வுடன் தொடர்புபடுத்தி விசுவாசமான வாடிக்கையாளர்களாக மாறினர். சந்தேகத்திற்கு இடமின்றி சிறந்த காஃபியை வழங்கும் பிற காஃபி கடைகள் உள்ளன. ஆனால் ஸ்டார்பக்ஸ் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. மக்கள் விரும்பிய ஒரு புதிய காஃபி கலாச்சாரத்தை இது அறிமுகப்படுத்தியது. இதுவே அதன் வெற்றியின் ரகசியம். எனவே ஸ்டார்பக்ஸ் சமூகத்தை மாற்றியுள்ளது என்று நாம் கூறலாம். ஹார்லி டேவிட்சன். ஹார்லி டேவிட்சன் டாட்டூ போட்டுக்கொண்ட யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் ஒருவர் ஒரு நிறுவனத்தின் லோகோவை தங்கள் உடலில் டாட்டூவாக போடுவார்கள்? வேறு எந்த நிறுவனத்தின் லோகோவையும் மக்கள் தங்கள் உடலில் டாட்டூவாக போடுகிறார்களா? மக்கள் ஹார்லி டேவிட்சன் டாட்டூக்களை போடுகிறார்கள், ஏனென்றால் ஹார்லி டேவிட்சன் அதன் நோக்கத்தை மக்களுக்கு தெரிவிப்பதில் சிறந்து விளங்குகிறது. ஹார்லி டேவிட்சன் லோகோ நம்பிக்கையின் சின்னமாக மாறியுள்ளது. அமெரிக்காவில் ஹார்லி டேவிட்சன் ஓட்டுபவர்களுக்கு இந்த டாட்டூ மிகவும் பொதுவானது. இது வெறும் பிராண்ட் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஹார்லி டேவிட்சன் பல வருட கடின உழைப்பு, நிலைத்தன்மை, ஒழுக்கம் மற்றும் தெளிவு மூலம் இந்த நிலையை அடைந்துள்ளது. ஹார்லி டேவிட்சன் செய்யும் மற்றும் சொல்லும் அனைத்தும் அதன் நம்பிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. மேலும் இது ஒருபோதும் மாறவில்லை. நிறுவனம் சில கொள்கைகளை நிலைநாட்டியது, அதை அது இன்று வரை பின்பற்றி வருகிறது. மக்களுக்கு தெரிவித்த ஒரு தெளிவான நோக்கம் அதற்கு இருந்தது. மக்கள் புரிந்து கொண்டு அதனால் ஊக்கமடைந்தார்கள். படிப்படியாக நிறுவனத்தின் லோகோ வெறும் சின்னத்தை விட அதிகமாக மாறியது. அது ஒரு நம்பிக்கையாக மாறியது. இந்த நம்பிக்கை நிறுவனம் தயாரிக்கும் ஒவ்வொரு தயாரிப்பையும் இயக்குகிறது. தன்னுடைய உடலில் ஹார்லி டேவிட்சன் டாட்டூ போட்டுள்ள ராண்டி ஃபோலர் கூறுகிறார், இந்த டாட்டூ என் அடையாளத்தின் சின்னம், அல்லது நீங்கள் அதை என் அடையாளம் என்று சொல்லலாம். மேலும் என் அடையாளம் நான் ஒரு அமெரிக்கன் என்பதுதான். ஹார்லி டேவிட்சனின் வலிமை அதன் முக்கிய நம்பிக்கைகளில், அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பில் உள்ளது. அதன் மதிப்புகளுக்கு உண்மையாக இருக்கும் நிறுவனத்தின் திறன் ஒரு விசுவாசமான பின்தொடர்தலை உருவாக்கியுள்ளது. ரைடர்கள் வெறும் மோட்டார் சைக்கிளை வாங்குவதில்லை, அவர்கள் ஒரு தத்துவம், ஒரு சமூகம் மற்றும் ஒரு வாழ்க்கை முறைக்குள் வாங்குகிறார்கள். இந்த பிராண்ட் சுதந்திரம், கிளர்ச்சி மற்றும் திறந்த சாலையை குறிக்கிறது. இந்த ஆழமான உணர்ச்சிபூர்வமான தொடர்புதான் ஹார்லி டேவிட்சனை மற்ற நிறுவனங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. அதனால்தான் மக்கள் பெருமையுடன் தங்கள் தோளில் லோகோவை அணிந்து கொள்கிறார்கள். இது பிராண்டின் சக்தி வாய்ந்த ஏன்கான சான்றாகும். டிஸ்னி. நமக்கு தங்க வட்டம் பற்றி தெரியும். தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு நிறுவனத்தின் தலைவர். அதன் நோக்கத்தை வரையறுப்பது அவருடைய வேலை. தலைமை நிர்வாக அதிகாரியின் கீழே உள்ள நிர்வாகிகள் தலைமை நிர்வாக அதிகாரியின் நோக்கத்தை நம்புகிறார்கள் மற்றும் இந்த நோக்கத்தை எப்படி உண்மையாக்கலாம் என்பதை அறிவார்கள். தலைவர்கள் ஏன் வகைகள், அவர்கள் தொலைநோக்கு உடையவர்கள், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் கொண்டிருக்கும் கனவுகளையும் கற்பனைகளையும் உண்மையாக்க முடியும் என்று நம்புகிறார்கள். எப்படி வகைகள்? உண்மையானவர்கள், நடைமுறைக்கு ஏற்றவர்கள், உலகை அது இருக்கும் விதத்தில் பார்ப்பவர்கள். இந்த தனிநபர்கள் கனவு காண மாட்டார்கள், ஆனால் உண்மையில் உள்ளதை நம்புகிறார்கள். எப்படி வகைகள்? கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் மற்றும் விஷயங்களை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதை அறிவார்கள். அவர்கள் செயல்படுவதில் சிறந்து விளங்குகிறார்கள். இது ஏன் வகைகள் தங்கள் தொலைநோக்கு பார்வையை அடைய அத்தியாவசியமானவர்களாக ஆக்குகிறது. டிஸ்னி சகோதரர்கள் வால்ட் மற்றும் ராய் டிஸ்னி உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். வால்ட் டிஸ்னி ஆரம்பத்தில் ஒரு விளம்பர நிறுவனத்தில் கார்ட்டூன் கலைஞராக பணியாற்றினார். அவருக்கு அனிமேஷன் திரைப்படங்கள் தயாரிப்பதில் ஆர்வம் இருந்தது. இது 1923இல் ஹாலிவுட் இன்னும் கணனுக்கு முன்னேற்றங்களை செய்யாதபோது. வால்ட் டிஸ்னியின் மூத்த சகோதரர் ராய் டிஸ்னி ஒரு வங்கியர். வால்ட்டின் திறமை மற்றும் கற்பனையை ராய் நம்பினார், ஆனால் வால்ட் பணம் அல்லது வியாபாரத்தில் அவ்வளவு சிறந்தவர் அல்ல என்பதையும் அறிந்திருந்தார். பெரும்பாலான ஏன் வகைகளைப் போலவே வால்ட் மிருதுவான ஆபத்துகளை எடுத்தார் மற்றும் எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி கனவு கண்டார். ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் வால்ட் டிஸ்னி கார்ட்டூன்களை உருவாக்கி கனவு கண்டார். ஆனால் ராய் அவரது நிழலில் ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டார். ராய் தனது திறமைகளை நிதி மற்றும் வணிகத்தில் பயன்படுத்தினார். ராயின் உதவியுடன் வால்ட் தனது கனவுகளை உண்மையாக்க முடிந்தது. டிஸ்னி திரைப்படங்களை விநியோகித்த புவேனா விஸ்டா நிறுவனத்தை ராய் டிஸ்னி நிறுவினார்.
ராய் டிஸ்னி போன்ற பல எப்படி வகைகள் செயல்பாட்டுடன் மற்றும் வெற்றிகரமாக உள்ளனர். ஆனால் உலகை மாற்றுவது அல்லது மற்றவர்களை தூண்டுவது அவர்களின் வேலை அல்ல. வால்ட் டிஸ்னி போன்ற ஏன் வகைகளால் மட்டுமே மக்களை தூண்ட முடியும். இருப்பினும் ஏன் வகைகளால் எப்படி வகைகள் இல்லாமல் அதிகம் சாதிக்க முடியாது. இருவரும் ஒன்று சேரும்போது அவர்களின் வலுவான கூட்டு $பில்லியன் நிறுவனங்களை உருவாக்க முடியும். வால்ட் டிஸ்னியின் கற்பனைமிக்க தொலைநோக்கு பார்வை பிரியமான கதாபாத்திரங்கள் மற்றும் காலத்தால் அழியாத கதைகளை உருவாக்க வழிவகுத்தது. அதே சமயம் ராயின் நடைமுறை திறன்கள் இந்த படைப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைவதை உறுதி செய்தது. தொலைநோக்கு உடைய கனவுக்கும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் இடையிலான இந்த கூட்டுதான் அவர்களின் வெற்றியின் சாரம். வால்ட் மற்றும் ராய் டிஸ்னியின் ஒத்துழைப்பு ஏன் மற்றும் எப்படி ஆகியவற்றை இணைப்பது எப்படி ஒரு நினைவு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி நீடித்த மற்றும் செல்வாக்குமிக்க பொழுதுபோக்கு சாம்ராஜ்யத்தை நிறுவ வழிவகுக்கும் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம். பில் கேட்ஸ் போன்ற சிறந்த தலைவர்கள் ஒரு வலுவான நோக்கம் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு வசீகரத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளுக்கு ஒரு பெயர், ஒரு அடையாளம் கொடுத்து அதை உலகுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். சிறந்த தலைவர்கள் தனிப்பட்ட நலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளனர். உலகிற்காக அவர்களிடம் திட்டங்களும் காரணங்களும் உள்ளன. அவர்களின் பரந்த இலக்குகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் சொந்த வாழ்க்கை அவர்களுக்கு குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க 2 வழிகள் இருப்பதாக பில் கேட்ஸ் நம்பினார். அவர் ஒரு நம்பிக்கையாளர். தடைகள் அகற்றப்பட்டால் எவரும் தங்கள் முழு திறனையும் பயன்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். மேலும் மக்களுக்கு பயனுள்ள கருவிகள் வழங்கப்பட்டால் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெற முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க 2 வழிகள் இருப்பதாக பில் கேட்ஸ் நம்பினார். அவர் ஒரு நம்பிக்கையாளர். தடைகள் அகற்றப்பட்டால் எவரும் தங்கள் முழு திறனையும் பயன்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். மேலும் மக்களுக்கு பயனுள்ள கருவிகள் வழங்கப்பட்டால் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெற முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஒவ்வொரு மேசையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கணினி. இது பில் கேட்ஸின் தொலைநோக்கு பார்வை. அதை அவர் மைக்ரோசாஃப்டை உருவாக்குவதன் மூலம் உணர்ந்தார். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் திறமையாகவும் உற்பத்தி திறன் கொண்டவர்களாகவும் இருக்க பில் கேட்ஸ் பவர்பாயிண்ட், எக்ஸெல் மற்றும் வேர்ட் ஆகியவற்றை உருவாக்கினார். மக்கள் அசாதாரணமான ஒன்றை சாதிக்க உதவ அவர் விண்டோஸை உருவாக்கினார். தொழில்நுட்பம் மக்களின் வாழ்க்கையில் மேம்பாட்டை கொண்டு வர முடியும் என்று கேட்ஸ் ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தார். மைக்ரோசாஃப்டை விட்டு வெளியேறிய பிறகும் பில் கேட்ஸ் தனது தொலைநோக்கு பார்வையை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார். அவரும் அவரது மனைவியும் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை நிறுவினர். அவர்கள் இப்போது மென்பொருள் தயாரிக்கவில்லை, ஆனால் அவர்கள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்புகளை வழங்கியுள்ளனர். ஏழைகளுக்கு வாய்ப்புகளை வழங்குவது அவர்களை தாங்களாகவே முன்னேற அனுமதிக்கும் என்று கேட்ஸ் நம்பினார். இது அதிகாரமளிக்கும் ஒரு வழிமுறையாக இருக்கலாம். பில் கேட்ஸ் தனது எண்ணவை மாற்றினார், ஆனால் அவரது நோக்கமும் தொலைநோக்கு பார்வையும் ஒருபோதும் மாறவில்லை. பில் கேட்ஸின் தலைமை மேம்பாடு மற்றும் அதிகாரமளித்தலை இடைவிடாமல் பின்தொடர்வதை குறிக்கிறது. கருவிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மற்றவர்கள் தங்கள் முழு திறனை அடைய அவர் உதவுவதாக நம்பினார். தொழில்நுட்பத்திலிருந்து மனிதநேயத்திற்கு தனது கவனத்தை மாற்றியபோதும் தனது தொலைநோக்கு பார்வையின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு தெளிவான மற்றும் நீடித்த ஏனின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. கேட்ஸின் தாக்கம் மென்பொருளை தாண்டி நீண்டுள்ளது. அவர் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்துவதன் மூலம் தொடர்ந்து தூண்டுதலையும் செலுத்துகிறார் என்பது தொலைநோக்குடைய தலைமைத்துவத்தின் உண்மையான சாரம். வோக்ஸ்வேகன். ஜெர்மன் மொழியில் வோக்ஸ்வேகன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதன் பொருள் மக்களின் கார், பீப்புள்ஸ் கார். 1970களில் வோக்ஸ்வேகன் ஹிப்பி கலாச்சாரத்தின் சின்னமாக மாறியது. இந்த நிறுவனம் எப்போதும் ஒரு சாதாரண நபரால் வாங்கக்கூடிய கார்களை தயாரித்து வந்துள்ளது. இருப்பினும் 2004இல் நிறுவனம் $70,000 விலையில் ஃபெயட்டான் என்ற ஒரு புதிய சொகுசு காரை அறிமுகப்படுத்தியது. இந்த கார் சிறந்த அம்சங்களுடன் கிடைக்கக்கூடியதாக இருந்தது மற்றும் BMW 7 சீரீஸ் மற்றும் மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸுடன் போட்டியிட்டது. இருப்பினும் ஃபெயட்டான் வெற்றி பெறவில்லை. அந்த காரின் சில யூனிட்கள் மட்டுமே விற்கப்பட்டன, ஏனென்றால் மக்கள் அதை விரும்பவில்லை. இதற்கு காரணம், இந்த சொகுசு கார் வோக்ஸ்வாகனின் பிம்பத்துடன் ஒத்துப்போகவில்லை. ஏனெனில் நிறுவனம் எப்போதும் சாதாரண மனிதனுக்கான மலிவு விலை கார்களை தயாரிப்பதில் அறியப்பட்டது. மறுபுறம் ஹோண்டா மற்றும் டொயோட்டா ஒரு சிறந்த யோசனையை கொண்டிருந்தன. 2 நிறுவனங்களும் தங்கள் சொகுசு தயாரிப்புகளுக்கு பொருந்தக்கூடிய புதிய கார் பிராண்டுகளை அறிமுகப்படுத்தின. அவற்றின் புதிய சொகுசு பிராண்டுகள் அகுரா மற்றும் லெக்சஸ்.
வோக்ஸ்வாகனின் ஃபயாட்டானுடன் சொகுசு கார் சந்தையில் நுழையும் முயற்சி தோல்வியடைந்தது, ஏனெனில் அது பிராண்டின் முக்கிய அடையாளத்திற்கு முரணானது. வோக்ஸ்வாகன் மக்களுக்கான காராக மலிவு விலை மற்றும் நம்பகத்தன்மை வழங்குவதில் அதன் நற்பெயரை கட்டியெழுப்பியது. அவர்கள் ஒரு உயர் ரக சொகுசு காரை விற்க முயன்றபோது அது வோக்ஸ்வாகனை நடைமுறை மற்றும் அணுகக்கூடிய வாகனங்களுடன் தொடர்புபடுத்திய அவர்களின் வாடிக்கையாளர் தளத்துடன் ஒத்துப்போகவில்லை. இதற்கு நேர்மாறாக ஹோண்டா மற்றும் டொயோட்டா பிராண்டு நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு தனி சொகுசு பிராண்டுகளை உருவாக்கின. அகுரா மற்றும் லெக்சஸ் தங்கள் முதன்மை பிராண்ட் அடையாளங்களை குறைக்காமல் சொகுசு சந்தையில் நுழைய அனுமதித்தது. இந்த மூலோபாய நடவடிக்கை அவர்களின் முக்கிய வாடிக்கையாளர்கள் விசுவாசமாக இருப்பதை உறுதி செய்தது, அதே நேரத்தில் பிரீமியம் வாகனங்களை தேடும் புதிய பார்வையாளர்களை ஈர்த்தது. அவர்களின் வழக்கமான மற்றும் சொகுசு சலுகைகளுக்கு இடையே தெளிவான வேறுபாடுகளை பேணுவதன் மூலம் ஹோண்டா மற்றும் டொயோட்டா தங்கள் பிராண்டு செய்தியை குழப்பாமல் தங்கள் சந்தை எல்லையை வெற்றிகரமாக விரிவுபடுத்தின. வால்மார்ட்டின் நிறுவனர் சாம் வால்டன் மகா மந்தநிலையின் போது வளர்ந்தார். அது அவருக்கு கடின உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. அவர் முதல் வால்மார்ட் கடையை ஆர்கன்சாஸின் பென்டன்வில்லில் திறந்தார். அந்த நேரத்தில் அது ஒரு சில்லறை விற்பனை கடை மட்டுமே, மேலும் மலிவான பொருட்களை வழங்கும் வேறு பல கடைகளும் இருந்தன. ஆனால் வால்மார்ட் மட்டுமே ஆண்டுக்கு 44 பில்லியன் விற்பனையுடன் முதலிடத்தை அடைந்தது. இந்த வெற்றியின் ரகசியம் சாம் வால்டனின் கடின உழைப்பு அல்லது கடையின் குறைந்த விலைகள் மட்டுமல்ல. உண்மையான ரகசியம் வால்டனின் கடையை ஆரம்பித்ததன் நோக்கம்தான். அது அவரை எப்போதும் தூண்டிய ஒரு ஆழமான காரணம், ஒரு வலுவான நம்பிக்கை. அவர் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். தான் மக்களை கவனித்துக் கொண்டால் அவர்களும் பதிலுக்கு தன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். வால்மார்ட் அதன் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகத்திற்கு எவ்வளவு அதிகமாக கொடுத்ததோ அவ்வளவு அதிகமாக அது பதிலுக்கு பெற்றது. சாம் வால்டன் வார இறுதி நாட்களிலும் வேலை செய்தார். அவர் தனது சொந்த பிக்கப் ட்ரக்கை ஓட்டினார் மற்றும் ஒவ்வொரு ஊழியரின் பிறந்த நாளையும் நினைவு வைத்திருந்தார். அவர் மிகவும் பணிவாக இருந்தார் மற்றும் தனது முழு வாழ்க்கையையும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணித்தார். அவரது ஆண்டு சம்பளம் $350,000க்கும் குறைவாகவிருந்தது. வால்டனின் நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது ஆகும். இது அவரது சொந்த வாழ்க்கையை விட பெரிய ஒரு நோக்கம். அதனால்தான் வால்மார்ட் சில்லறை விற்பனை உலகில் இவ்வளவு வெற்றிகரமாக ஆனது. வால்டனின் நோக்கத்தை நிறைவேற்றவே வால்மார்ட் உருவாக்கப்பட்டது. சாம் வால்டன் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி எலும்பு மஜ்ஜை புற்றுநோயால் காலமானார். அவர் இறந்த பிறகு அவரது மூத்த மகன் ராப்சன் வால்டன் வால்மார்ட்டின் தலைவரானார். நிறுவனத்தின் கொள்கைகள், கட்டுப்பாடு மற்றும் திசை மாறாமல் இருக்கும் என்று ராப்சன் கூறினார். ஆனால் சாம் வால்டன் இறந்த பிறகு வால்மார்ட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. பல வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தவறாக நடத்தப்படுவதாக புகார் கூறத் தொடங்கின. இறுதியில் வால்மார்ட் பிளவுபட்டு காஸ்ட்கோ என்ற ஒரு புதிய சில்லறை விற்பனை கடை உருவானது. சாம் வால்டன் காலமான பிறகு எந்த தலைமை நிர்வாகியாளராலும் அவரது நோக்கத்தை தக்கவைக்க முடியவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதில் வால்டனின் நம்பிக்கை அவருக்கு மட்டுமே உரித்தது. இதன் விளைவாக வால்மார்ட் படிப்படியாக தனது நற்பெயரை இழக்கத் தொடங்கியது. 2009இல் மைக்கேல் டி டியூக் ஆண்டுக்கு 5.43 மில்லியன் சம்பளத்துடன் புதிய தலைமை நிர்வாகியானார். மக்களுக்கு சேவை செய்வதில் சாம் வால்டனின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு வால்மார்ட்டின் வெற்றியின் அடித்தளமாக இருந்தது. மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் அவரது தலைமை மற்றும் நம்பிக்கை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒரு வலுவான விசுவாசமான சமுதாயத்தை உருவாக்கியது. அவர் இறந்த பிறகு அதே கைடுங்கும் நோக்கமில்லாதது வால்மார்ட்டின் நற்பெயர் வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. 2009இல் மைக்கேல் டியூக் ஆண்டுக்கு 5.43 மில்லியன் சம்பளத்துடன் புதிய தலைமை நிர்வாகியானார். மக்களுக்கு சேவை செய்வதில் சாம் வால்டனின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு வால்மார்ட்டின் வெற்றியின் அடித்தளமானது. மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் அவரது தலைமை மற்றும் நம்பிக்கை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒரு வலுவான விசுவாசமான சமுதாயத்தை உருவாக்கியது. அவர் இறந்த பிறகு அதே கைடுங்கும் நோக்கமில்லாதது வால்மார்ட்டின் நற்பெயர் வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. 2009இல் மைக்கேல் டி டியூக் ஆண்டுக்கு 5.43 மில்லியன் சம்பளத்துடன் புதிய தலைமை நிர்வாகி ஆனார். மக்களுக்கு சேவை செய்வதில் சாம் வால்டனின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு வால்மார்ட்டின் வெற்றியின் அடித்தளமாக இருந்தது. மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் அவரது தலைமை மற்றும் நம்பிக்கை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒரு வலுவான விசுவாசமான சமுதாயத்தை உருவாக்கியது. அவர் இறந்த பிறகு அதே கைடுங்கும் நோக்கமில்லாதது வால்மார்ட்டின் நற்பெயர் வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. வால்டனின் உதாரணம் ஒரு வலுவான தெளிவான நோக்கம் எப்படி ஒரு நிறுவனத்தை மகத்தான வெற்றிக்கு இட்டு செல்லும் மற்றும் அது இல்லாதது எப்படி அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை
காட்டுகிறது. முடிவுரை: ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் மற்றும் சாம் வால்டன் போன்ற சிறந்த தலைவர்கள் தங்கள் ஏனுக்கு ஒரு தெளிவான அடையாளத்தை கொடுத்தனர். ஜாப்ஸ் ஆப்பிளை விட்டு வெளியேறியபோது, கேட்ஸ் மைக்ரோசாஃப்டை விட்டு வெளியேறியபோது மற்றும் வால்டன் வால்மார்ட்டை விட்டு வெளியேறியபோது இந்த நிறுவனங்கள் தங்கள் சிறந்த தலைவர்களில்லாமல் தடுமாறத் தொடங்கின. நிறுவனங்கள் தங்கள் நோக்க உணர்வை இழந்தன. சிறந்த தகுதிகளை கொண்டிருப்பது மட்டும் போதாது. வரும் ஒவ்வொரு தலைமை நிர்வாக அதிகாரியும் நிறுவனத்தின் அசல் தொலைநோக்கு பார்வையால் தூண்டப்பட வேண்டும் மற்றும் நிறுவனரின் நோக்கத்தை முழு மனதுடன் நம்ப வேண்டும். இது நடக்கவில்லை என்றால் நிறுவனத்திற்கு ஒருபோதும் தெளிவான நோக்கம் இருக்காது மற்றும் படிப்படியாக தனது நற்பெயரை இழக்கும். இங்குள்ள பாடம் என்னவென்றால், எந்தவொரு அமைப்பின் நோக்கமும் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். நிறுவனர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நோக்கம் நிறுவனத்தை வெற்றியின் பாதையில் முன்னோக்கி செலுத்த வேண்டும். இப்போது ஏன் என்பதிலிருந்து தொடங்குவது ஏன் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கலாம் என்று சிந்தியுங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைத்தவுடன் உங்கள் எப்படி, செயல்முறை மற்றும் என்ன தயாரிப்பு பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்கள் நோக்கத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும்? உங்கள் தொலைநோக்கு பார்வையை ஒருபோதும் இழக்காதீர்கள். நீங்கள் சிந்திப்பது, செய்வது மற்றும் சொல்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் எல்லாம் உங்கள் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நோக்கம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் வெற்றி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏன் என்பதிலிருந்து தொடங்குவது நீடித்த வெற்றிக்கான ஒரு அடித்தளத்தை வழங்குகிறது. ஆழமாக வேரூன்றிய நோக்கம் ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக செயல்படுகிறது. தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் இருந்தாலும் நிறுவனம் பாதையில் இருப்பதை உறுதி செய்கிறது. உங்கள் ஏன் என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால் அது உங்கள் எப்படி மற்றும் என்ன பற்றி தெரிவிக்கிறது. இது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களையும் தூண்டும் ஒரு ஒத்திசைவான மற்றும் கட்டாயமான தொலைநோக்கு பார்வையை உருவாக்குகிறது. உங்கள் நோக்கத்தை முன்னணியில் வைத்து ஒவ்வொரு செயல் மற்றும் முடிவையும் அது இயக்கட்டும். இந்த ஒத்திசைவு உங்களுக்கு வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் மரபு நிலைத்திருப்பதையும் உறுதி செய்யும். சைமன் சினக்கின் ஸ்டார்ட் வித் வையை ஆராய்வதில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த சுருக்கம் உங்களை உங்கள் சொந்த நோக்கத்தை கண்டறியவும் வெளிப்படுத்தவும் தூண்டியிருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஏன் பற்றி ஆழமாக சிந்திக்கவும் உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் அதனுடன் ஒத்திசையவும் நினைவில் கொள்ளுங்கள். சிறந்த தலைவர்களும் வெற்றிகரமான அமைப்புகளும் எப்போதும் ஏன் என்பதிலிருந்து தொடங்குகிறார்கள். இந்த சுருக்கத்தை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் நுண்ணறிவுள்ள ஆடியோ புக் சுருக்கங்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து வளருங்கள். எப்போதும் ஏன் என்பதிலிருந்து தொடங்குங்கள். அடுத்த சுருக்கத்தில் சந்திப்போம்.